கடந்த சில காலமாவே சிம்மராசி அன்பர்களுடைய வாழ்க்கையில ஒரு நல்ல நிலை இல்லைன்னே சொல்லலாங்க. ஏதாவது ஒரு வகையில பாதிப்புங்கிறது இருந்துகிட்டே இருக்குது. பேசுறவங்க கூட கல்கண்டு மாதிரி நல்லா தான் பேசுறாங்க. ஆனா அவங்கள கோபப்படுத்தி பார்க்கக்கூடியது அதிகம் தான். நீங்களும் முன்னாடி இருந்த கோபம் இல்லதான், எவ்வளோ விஷயத்துல பொறுமையா இருக்கிறீங்க. ஆனால் திறக்கக்கூடிய பேச்சுக்கு சொந்தக்காரா இருக்கக்கூடிய இந்த சிம்மராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டங்களில் பேச்சுலையும் கொஞ்சம் நீங்க எதுலையுமே தன்மையா தான் நடந்துட்டு வரீங்க. அதுல எந்த குறையுமே இல்லை. ஆனாலுமே உங்களை யாரும் சும்மா விடுறதுன்னு சொல்லலாங்க. ஏதாவது ஒரு வகையில பொறுத்த வரைக்குமே உங்க வாயிலிருந்து வார்த்தை வாங்குற மாதிரி தான் நடந்துக்கிறாங்க. நீங்களுமே இந்த நேர காலகட்டங்களை பொறுத்த வரைக்குமே ஒரு சில விஷயத்தில் பொறுத்து பொறுத்து பார்த்துட்டு ஒரு சில நேரத்தில் வெடிச்சிடுறீங்கன்னு சொல்லலாங்க. அதுவுமே கடந்த சில காலமாக உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு வகையில் பிரச்சனைங்கிறது இருந்துக்கிட்டே இருக்குது. எடுக்கிற காரியம் பொறுத்த வரைக்குமே ஆரம்பத்தில் நல்லபடியாக நடக்கிற மாதிரி நடந்துட்டு இறுதியில் நிறைய பாதிப்பு சந்திக்கக்கூடிய தன்மை. அதே மாதிரி வீட்லேயுமே கொஞ்சம் பாதிப்புங்கிறது இருக்கும். குழந்தைகள் வழியிலும் சரி, குடும்ப வழியிலும் சரி, ஒன்று பொண்ணாகணுங்கிற மாதிரி தான் உங்கள் வாழ்க்கையிலங்கிறது இருந்துகிட்டே இருக்குதுன்னு சொல்லலாங்க. அதேமாதிரி தந்தைக்கும் மகனுக்கும் பொறுத்த வரைக்குமே இந்த நேரத்தில் கொஞ்சம் பேச்சுவார்த்தையில் மனஸ்தாபங்கிறது கொஞ்சம் நிறைய உண்டாகக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்கும். மனசுலையுமே ஒரு ஆறாத வடுங்கிறது இருந்துக்கிட்டே வருது. மனசில் பொறுத்த வரைக்குமே ஒரு நிலை இல்லை. எது செயல்படணும், எப்படி செயல்படணுங்கிற ஒரு நிலை இல்லை. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா என்னதான் நீங்கள் நம்பிக்கை செயல்பட்டாலுமே வாழ்க்கையில் ஒரு நம்பிக்கை அடுத்து நல்லபடியாக வாழ்க்கை அமைங்கன்னு ஒரு நம்பிக்கை நீங்கள் கொண்டு வந்தாலுமே அதை தடுக்கிற மாதிரி உங்கள் மனசை உடைக்கிற மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்கிறது நடந்துருதுங்க. அதனால தான் சிம்மராசி அன்புகள் சில நேரங்களில் இந்த காலகட்டங்களை பொறுத்த வரைக்குமே மனசுடைஞ்சு தான் போயிருக்கிறீங்க. எந்த இடத்துலையுமே நுழைக்கலைஞ்சு போனதில்லை நீங்கள் தான். ஆனாலுமே இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் விழிப்புதீங்க தான் நிற்கிறீங்க. நீ வரக்கூடிய நாட்களாவது சிறப்பாக அமையுமாங்கிற ஒரு ஏக்கம் தான் இந்த சிம்மராசி அன்புகளுக்கு. சில நேரம் உங்களுக்கு ஒரு முரட்டு குணம் இருந்தாலுமே இந்த நேரத்தில் எப்படி செயல்படுங்கிற ஒரு புத்திசாலித்தனம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. அதனால் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு சில வழிபாட்டு முறைகளை நீங்கள் பின்பற்றிட்டு இருந்தாலே போதுங்க. பெரும்பாலும் சிம்ம ராசி அன்புகள் பொறுத்த வரைக்கும் நீங்கள் குலதெய்வ வழிபாடு செய்கிறது நல்லது தான். அதுவே இந்த ஆடி மாதத்தில் பொறுத்த வரைக்குமே குலதெய்வத்துக்கு அற்புதமான சக்தி நிறைஞ்சிருக்கக்கூடிய நேரம். இந்த நேரத்தில் குலதெய்வ கோவிலுக்கு போய் வழிபாடு செய்கிறதும், குலதெய்வ கோவிலுக்கு நீங்கள் வேண்டுதல் வச்சுருந்தா அதை நிறைவேற்றுறதும், இனி வரக்கூடிய நாட்களில் நல்ல மாற்றம் நடக்கும்னு நினச்சி நீங்கள் குலதெய்வத்துக்கு வேண்டுதல் வச்சாலும் நல்லது தாங்க. அந்த வகையில் பொறுத்த வரைக்குமே இந்த காலகட்டங்களில் குலதெய்வ வழிபாட்டை நீங்கள் எப்படி செய்யணும், அதை பரிகாரமாக நீங்கள் எப்படி செஞ்சால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு நல்ல மாற்றம் நடக்கும். இது எல்லாமே இந்த பதிவில் நாம் தொடர்ந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதியவராக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கும் பண்ணிவிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். மேலுமே இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்திலேருந்து பார்க்குறீங்க, எந்த ஊர்லேருந்து பார்க்குறீங்க, உங்கள் பேர் தான் என்னங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க. நிறைய பேர் வீடியோ பார்க்கக்கூடியவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்க்குறீங்க. வேலையாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். அப்போ தான் இந்த சேனலில் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலமாக வந்தடையக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்கு. பெரும்பாலும் சிம்மராசி என்பவர்கள் நிறைய பேர் குலதெய்வ வழிபாடு சரியாக செய்யக்கூடியவங்க தான் இருப்பீங்க. ஆனாலுமே வருஷக்கணக்காக குலதெய்வத்து பக்கம் கோவில் பக்கம் தலை வச்சு படுக்காதவங்களும் இருக்கக்கூடியவங்க இருக்கிறாங்க. அப்படிப்பட்டவங்க வேலையை நீங்கள் குலதெய்வ கோவிலில் இந்த நேரம் வழிபாடு செய்ய பாருங்கள். ஏன்னா குலதெய்வம் உங்கள் வரவை எதிர்நோக்கி காத்திருக்கக்கூடிய நேரம். என்னதான் நீங்கள் கோவில் குணம் சுற்றினாலும் சரி, நீங்கள் பெரிய பெரிய கோவிலுக்கெல்லாம் போய் வழிபாடு செஞ்சாலும் சரி, நிறைய பேர் பொறுத்த வரைக்குமே வீட்டில் நல்ல மாற்றமே நடக்கலன்னு கவலைப்படுவாங்க. ஏதோ ஒரு வகையில் தடங்கள் இருந்துகிட்டே இருக்கும். மனசு கஷ்டப்படுத்துற மாதிரி ஒரு அடி முன்னாடி வைக்கலான்னு நினச்சா தட மேலே தடங்கிறது இருந்துகிட்டே இருக்குங்க. அதுவுமே பெண்களாக இருக்கக்கூடிய சிம்மராசி என்பர்கள் எல்லாமே படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்குன்னு சொல்லலாங்க. நீங்கள் ஏறாத கோவில் குளம் இல்லை. நீங்கள் என்னதான் வீட்டில் உட்காந்து நீங்கள் கண்ணீர் மாலையாக நீங்கள் சுரந்தாலுமே இந்த விஷயத்தை நீங்கள் செஞ்சாகணும். பெரும்பாலும் தெய்வத்தை பார்த்து நீங்கள் மனசுக்குள்ளேயே என் வாழ்க்கை ஏன் இப்படி நடக்குதுன்னு கேட்கறத விட உங்கள் குலதெய்வ கோவிலுக்கு போய் நீங்கள் ஏன் வாழ்க்கையில் இன்னும் எல்லாமே நல்லபடியாக நடக்கணும்னு உங்கள் குலதெய்வத்துக்கிட்ட இந்த விஷயத்தை நீங்கள் பரிகாரமாக செஞ்சு கூட இந்த விஷயத்தை வேண்டிட்டு வர பாருங்கள். நிச்சயம் நல்ல மாட்டம் தான். அந்த வகையில் இனி வரக்கூடிய நாட்கள் சிம்மராசி அன்புகள் எப்படிப்பட்ட பரிகாரம் செய்யணும்னா அதே மாதிரி இனி வரக்கூடிய 15 நாட்கள் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன் கிடைக்குங்கிறதையும் இந்த பதிவில் பார்க்கலாங்க. தொடர்ந்து சிம்மராசி அன்பர்கள் உங்கள் வாழ்க்கையில் பல்வேறு விதமான பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நபராக இருக்கிறீங்கன்னா, ஜோதிட ரீதியாக நீங்கள் தீர்வு காண விருப்பப்படுறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டிருக்கு. ஜோதிட ரீதியான சந்தேகமாக இருந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தாராளமாக தொலைபேசி மூலியமாக தொடர்பு கொண்டு கூட உங்களோட பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம். சிம்மராசி அன்பர்களுக்கு பெரும்பாலும் உங்களுக்கு ஆண் தெய்வம் தான் குலதெய்வமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குங்க. பெரிய பெரிய கோவில் இருக்கக்கூடிய ஆண் தெய்வம் நீங்கள் சிவாம்சம் கொண்டிருக்கக்கூடிய ராசின்னு கேட்டிங்கன்னா இந்த சிம்மராசி தான். அதனால் உங்களுக்கு இந்த பெரிய பெரிய கோவில் இருக்கக்கூடிய தெய்வம் ஆண் தெய்வங்கிறது குலதெய்வமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. நிறைய பேர் பொறுத்த வரைக்குமே சில தலைமுறை இடைவெளி விட்டு குலதெய்வத்தை வணங்கக்கூடியவங்களா இருந்திருப்பாங்க. அதாவது உங்களுடைய முன்னோர்கள் வழிபட்ட தெய்வம் ஒன்றாகவும் நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் ஒன்றாகவும் இருந்தாலுமே குலதெய்வத்தோட கோபங்கிறது இருக்கும். ஏன்னா சரியான குலதெய்வ வழிபாடுங்கிறது அங்கே இல்லை. அதனால குலதெய்வ கோபங்கிறது இருக்கக்கூடிய வாய்ப்பு இருந்திருக்குது. குலதெய்வம் எதுன்னு தெரியாதவங்களும் இருக்கக்கூடியவங்களும் இருக்கிறாங்க. இந்த விஷயம் பொறுத்த வரைக்குமே குலதெய்வ கோவிலில் வழிபாடு செய்யாமல் விட்டதுனால மட்டும் குலதெய்வ கோபங்கிறது இருக்குங்கிறது இல்லை. பெரும்பாலுமே முன்னவங்களை
சரியாக வழிபடாமல் இருக்கக்கூடியவங்க, அதாவது மூத்தவங்களை நம்ம சந்ததியில் வாழ்ந்துட்டு போன மூத்தவங்களுக்கு சரியாக தர்ப்பணம் கொடுக்காமல் இருந்தாலும் சரி, வயசான பெற்றவங்களை பார்த்துக்காம விட்டவங்களா இருந்தாலும் சரி, பெண்களை ஏதாவது மன ரீதியான ஒரு வதை செஞ்சவங்களா இருக்கட்டும், இந்த வாயில்லாத ஜீவன் இந்த பசுக்களை வதை செஞ்சவங்களா இருக்கட்டும், இந்த மாதிரி இருந்தாலுமே குலதெய்வ கோபங்கிறது இருக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. அதனால் சுய ஜாதக ரீதியாக நீங்கள் பரிசோதனை செஞ்சு பார்த்துக்கலாம். அப்படி இருக்கக்கூடியவங்க தொடர்ந்து 3 பௌர்ணமி தினங்கள் குலதெய்வ கோவிலுக்கு போகணும். போய் நீங்கள் தொடர்ந்துமே தீப ஏற்றி மண் அகல் விளக்குல தீப ஏற்றி வழிபாடு செய்ய பாருங்கள். அதே மாதிரி குலதெய்வ கோவிலுக்கு வருஷக்கணக்காக நீங்கள் சாமி கும்பிடாமல் இருக்கிறீங்கன்னா, இந்த விஷயத்தை சாமி கும்பிடக்கூடியவங்களா இருந்தாலும் சரி, கும்பிடாதவங்களா இருந்தாலும் சரிங்க, வாழ்க்கையில் நல்ல மாற்றம் நடக்குன்னு நினச்சிங்கன்னா, இந்த ஆடி மாதத்தை பொறுத்த வரைக்குமே இந்த அமாவாசை பௌர்ணமி நாளில் தான் போய் வழிபாடு செய்யணும்லாம் இல்லை. இந்த மாதத்தில் எந்த நாட்கள் வேணாலும் சரிங்க, நீங்கள் தொடர்ந்து போய் முதல் நாள் பொறுத்த வரைக்குமே ஒரு ஒற்றை அகல் விளக்கில் மண் அகல் விளக்கில் நல்லெண்ணெயோ இல்லைன்னா இழுப்பெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய பாருங்கள். அப்படியே தொடர்ச்சியாக 41 நாட்கள் பொறுத்த வரைக்குமே ஒவ்வொரு தீபமாக நீங்கள் அதிகப்படுத்தி உங்களுடைய குலதெய்வ கோவிலில் தீபம் ஏற்றி மனதார வழிபாடு செய்யணும். அப்படி தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிறப்ப உங்கள் குலதெய்வத்தோட பேரை நீங்கள் உங்கள் மனதில் நிலைநிறுத்தி தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய பாருங்கள். ஒரு துளி தேன் 3 மிளகு அதில் போட்டு நீங்கள் தொடர்ந்து நீங்கள் தீபம் வச்சு வழிபாடு செஞ்சுட்டு வரது நல்லது. இதை செஞ்ச பின்னாடி உங்கள் வீட்டுக்குமே வந்து நிலவாசப்படியை நல்லா சுத்தம் செஞ்சு, வீட்டையும் நீங்கள் கோவிலுக்கு போகிறதுக்கு முன்னாடியே வீட்டை நல்லா சுத்தம் செஞ்சு, கோவிலுக்கு போயிட்டு வந்த பின்னாடி பொறுத்த வரைக்குமே தீபம் ஏற்றி நீங்கள் உங்கள் வீட்டிலையும் வழிபாடு செய்யணும். அப்படி தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிறப்ப நெரசம்பு தண்ணியால் நீங்கள் அந்த இடத்துல வச்சு நீங்கள் தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய பாருங்க. அதே மாதிரி இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்குமே செய்கிறப்ப உங்கள் வீட்டில் பள்ளி சத்தம் விடுதான்னு பார்த்துக்கோங்க. பள்ளி சத்தம் விட்டுட்டு வந்தால் குலதெய்வத்தோட அனுகிரகம் நிறைஞ்சிருக்கிறதா ஒரு அர்த்தம். அதே மாதிரி நீங்கள் வேண்டக்கூடிய எல்லா விஷயமுமே பொறுத்த வரைக்குமே குலதெய்வ கோவிலுக்கு நீங்கள் தொடர்ந்து இந்த நேரத்தில் தீபம் போட்டு வழிபாடு செஞ்சுட்டு வரதால நல்ல மாற்றம் நடக்குங்க. உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ முறை 21 பேர்கள் பொறுத்த வரைக்குமே 21 முறையிலிருந்து ஆரம்பித்து எவ்வளோ முறை முடியுமோ குலதெய்வத்தோட பேரை தினமுமே நீங்கள் சொல்லிட்டு வர பாருங்கள். இதனால் நல்ல மாற்றம் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க. அதே மாதிரி குலதெய்வம் தெரியாமல் இருக்கக்கூடியவங்க என்ன செய்யணும்னா, வீட்டில் பொறுத்த வரைக்குமே ஒரு அகல் விளக்கு, அதாவது இந்த குத்து விளக்கு 5 முகம் கொண்டு இருக்கக்கூடிய இந்த குத்து விளக்கு நீங்கள் எடுத்து அதில் பொறுத்த வரைக்குமே புது துணி வஸ்திரம் அதை பொறுத்த வரைக்கும் விளக்கை சுற்றி கட்டி பூக்கள் கொண்டு அலங்காரம் செஞ்சு உங்களுடைய குலதெய்வத்தை நினச்சி நீங்கள் பொறுத்த வரைக்குமே இந்த வெத்தலை பாக்கு பூ சக்கரை பொங்கல், முக்கியமாக சக்கரை பொங்கல் படையிலிட்டு உங்கள் குலதெய்வ விரைவிலே உங்களுக்கு காட்டி கொடுக்கணும்னு வேண்டுங்க. குலதெய்வம் தெரிஞ்சவங்களா இருந்தாலும் சரி, தெரியாதவங்களா இருந்தாலும் சரி, இந்த விஷயத்தை வச்சு விரைவிலேயே குலதெய்வம் வீட்டுக்கு வரணும்னு வேண்டி குலதெய்வத்தால் நல்ல மாற்றம் நடக்குன்னு நினச்சி நீங்கள் தொடர்ந்து விரதம் இருந்து வழிபாடு செஞ்சுட்டு வருது நல்ல பலனை ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இந்த காலகட்டங்களை பொறுத்த வரைக்குமே உங்களுடைய மூத்த குழந்தைகளுடைய ஜாதக ரீதியாக குலதெய்வம் தெரியாதவங்க உங்கள் மூத்த குழந்தைகளுடைய ஜாதக ரீதியாக உங்கள் குலதெய்வத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி பங்காளிகள் வகையில் பெரியவங்க மூத்தவங்க வகையில் பொறுத்த வரைக்குமே அவங்களுடைய தலைமுறை வழியில் நீங்கள் விசாரித்து கூட உங்கள் குலதெய்வம் என்னங்கிறது தெரிஞ்சுக்கலாம். 7 தலைமுறை பங்காளிகள் எந்த இடத்துல ஒன்று சேர்ந்து வாழ்கிறாங்களோ அந்த இடத்துல பொறுத்த வரைக்குமே உங்கள் குலதெய்வங்கிறது இருக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. இதெல்லாமே விசாரித்து கூட குலதெய்வம் தெரியாதவங்க நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இல்லைன்னா உங்கள் சுய ஜாதகத்தை பரிசோதனை செஞ்சு கூட தெரிஞ்சுக்கலாங்க. வரக்கூடிய காலம் சீரும் சிறப்புமாக அமையும் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக குலதெய்வ கோவிலில் போய் நீங்கள் வழிபாடு செய்ய பாருங்கள். இதனால் நல்ல மாற்றம் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. மனதார மன்னிப்பு கேட்டுக்கணும். பெரும்பாலுமே நீங்கள் என்ன செஞ்சிருந்தாலும் சரி, உங்கள் சந்ததியிலேயா இருக்கட்டும், நீங்களாக இருக்கட்டும், தெரிஞ்சோ தெரியாத தப்பை நீங்கள் மன்னிப்பு பொறுத்த வரைக்கும் உங்கள் குலதெய்வத்துக்கிட்ட மனமாற நீங்கள் மன்னிப்பு கேட்டு இந்த தீபம் நீங்கள் ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க. அதே மாதிரி வேண்டுதல் ஏதாவது வச்சுருந்தாலும் மறக்காமல் இந்த மாதத்தில் உங்கள் வேண்டுதலை நிறைவேற்ற பாருங்கள். கண்டிப்பாக நல்ல பலன் கிடைக்கும். இனி வரக்கூடிய வாரத்தில் பொறுத்த வரைக்குமே சிம்மராசி அன்பர்களுக்கு எப்படிப்பட்ட பலன் கிடைக்க போகுதுன்னா, அதாவது முதல் நாட்கள்லேருந்து ஒரு 16 நாட்களுக்கு பொறுத்த வரைக்குமே எப்படிப்பட்ட பலன் கிடைக்க போகுதுன்னா, மனசில் கொஞ்சம் குழப்பம் இருக்குங்க. எதை செய்கிறது எதை விடுறதுன்னு உங்களால் ஒரு குழம்பு போயிருவீங்க. நேரடியாக ஒரு கவனம் செலுத்த முடியாது. ஏன்னா மனசில் ஒரு தெளிவு இருந்தால் தானே எந்த விஷயத்தையும் செய்ய முடியும். இந்த நேரம் இந்த விஷயத்தில் குழப்பம் இருக்கிறதால எதை செய்கிறதா இருந்தாலும் பொறுமையாக செய்யுங்க. ஆத்திரப்பட்டு அவசரப்பட்டு எந்த வேலையும் இறங்க வேண்டாம். வீட்டில் இருக்கக்கூடியவங்களை பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் அனுசரணையாக தான் நடந்துக்கணும். இந்த நேரம் உங்களுக்கு நீங்கள் என்ன தான் நீங்கள் பொறுமையாக இருந்தாலுமே கொஞ்சம் கோபப்படுத்துகிற மாதிரி தான் நடந்துக்குவாங்க. ஆனால் நீங்கள் கொஞ்சம் பேச்சிலையும் நீங்கள் கவனம் செலுத்திட்டு பாருங்க. ராசியில் சூரியன் கேது இருக்கிறதால இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே வம்புங்கிறது எங்கே போனாலும் வரும். நீங்கள் சும்மா இருந்தாலுமே வம்பளை கொண்டு போய் சிக்க வைப்பாங்க. நல்லா பேசுகிற மாதிரி தான் பேசுவாங்க. அதனால் கொஞ்சம் வெளியிடத்துக்கு போனாலும் சரி, வீட்டில் இருந்தாலும் சரி, கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்கள். வீடு கட்டுற யோகம் எல்லாமே சிறப்பாக இருக்குது. நிலம் வாங்கணும், இடம் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா தாராளமாக செஞ்சுக்கலாம். முயற்சி பலிக்கும் பொறுத்த வரைக்கும் இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் பொறுமையாக 6 முறை யோசித்து செயல்பட்டிங்கன்னா நீங்கள் என்ன முயற்சி செஞ்சாலுமே படிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. சகோதர வகையிலுமே ஆதரவு சிறப்பாக இருக்குது. இதுக்கு முன்னாடி பொறுத்த வரைக்குமே அண்ணன் தம்பிங்க எல்லாமே கொஞ்சம் நல்ல நிலையில் இருந்திருக்க மாட்டீங்க. எதிரும் புதிரமாக இருக்கக்கூடிய இருப்பீங்க. ஆனால் மறைமுகமாவது இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே சகோதரருடைய ஆதரவு உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. குடும்பத்திலுமே சுபகாரியம் நடக்கக்கூடிய நேரம், வாகன யோகம் சிறப்பாக இருக்குது.
தொழில் வியாபாரத்திலுமே நல்ல வளர்ச்சி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குதுங்க. வாழ்க்கை துணையோட மட்டும் கொஞ்சம் கருத்து வேறுபாடுங்கிறது இருந்துகிட்டே இருக்கும். விட்டு கொடுத்து போனீங்கன்னாவே நல்ல மாற்றம் காத்திருக்குது. பெருசா பாதிப்பு இல்லை. குடும்பத்தில் சிக்கல் ஏற்படுறதுக்கு காரணமே மற்றவங்க பேச்சை கேட்டு செயல்படுதா. அதை விட்டுட்டாலே போதும், சிறப்பாக இருக்குதுங்க. பதவி உயர்வு சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி தந்தைக்கு உங்களுக்கு மனசாவை என்னவோ நீங்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் தந்தைக்கு மருத்துவ செலவு காத்திருக்குதுங்க. அவங்களுடைய உடல் நலத்தில் கொஞ்சம் கவனமா இருங்க. வேலையிலுமே சம்பள உயர்வு, பதவி உயர்வு எல்லாமே கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. குழந்தைகளுடைய நிலையிலுமே கவலைப்பட வேண்டாம். முன்னேற்றத்தை தரக்கூடிய நேரம் தான். நிறைய மாற்றத்தை கொண்டு வர போறீங்க. நீ வரக்கூடிய காலம், எதிர்காலம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. கோபப்படாம திட்டமிட்டு செயல்பட்டீங்கன்னா நிச்சயம் நல்ல மாற்றம் காத்துக்கிட்டு சொல்லாங்க. உடல்நலத்தில் பொறுத்த வரைக்கும் இந்த நேரம் கொஞ்சம் தொற்று பாதிப்புங்கிறது உங்களுக்குமே இருக்கும். அதனால அந்த விஷயத்துல மட்டும் கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்க. ஆரோக்கிய விஷயத்துல பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் நீங்க கவனம் கொடுத்தாகணும். அதே மாதிரி வெளிநாட்டு யோகம் பொறுத்த வரைக்குமே சிறப்பாக இருக்குது. வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்களுக்குமே இந்த நேரம் சிறப்பாக இருக்குதுங்க. தொடர்ந்து இந்த காலகட்டங்களில் குடும்பத்து மேலே உங்களுக்கு ஒரு அன்பு அக்கறைங்கிறது எல்லாத்த விட இந்த நேரம் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். அதனாலேயே சின்ன சின்ன சண்டைங்கிறது அதிகமாக இருக்கும். ஆனாலுமே விட்டு கொடுத்து போனீங்கன்னா பெருசாக பாதிப்புங்கிறது இல்லைங்க. இந்த நேரம் சிம்மராசி அன்பர்களுக்கு அற்புதமான காலகட்டம் தான். இந்த குலதெய்வ விஷயத்தில் மட்டும் தொடர்ந்து இந்த பரிகாரங்கள் எல்லாமே செஞ்சுட்டு வர பாருங்க. குலதெய்வ கோவிலுக்கு அடிக்கடி இந்த மாத காலத்தில் நீங்கள் போயிட்டு வர்றது இன்னுமே சிறப்பான பலனை ஏற்படுத்தி தரும். நன்றி நண்பர்களே. இந்த பதிவில் சிம்மராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 15 நாட்கள் எப்படிப்பட்ட பலன் கிடைக்கும், குலதெய்வ வழிபாட்டை நீங்கள் எப்படி செய்யணும், இது எல்லாமே இந்த பதிவில் நம்ம பார்த்தோம். மேலும் இந்த மாதிரியான பயனுள்ள தகவல்களுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்கள் குலதெய்வத்தோட பேர் என்னங்கிறத நீங்கள் கமெண்ட் பாக்ஸ்லையும் தெரிவிக்கலாம். நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். நன்றி நண்பர்களே.